ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 செகண்ட்ஸ் ட்ரேட் நான் எப்படி எடுக்கிறேன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்களும் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஈவன் 1 செகண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப்லேயே கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, அதாவது நம்ம டெலகிராம் சேனல்லே ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி போகிற ஸ்ட்ராட்டஜி வீடியோ, பக்ஸ் வீடியோ, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகேவா, ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 செகண்ட்ஸ் தான். ஓகேவா, கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டு. ஸோ பெட்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு $10 பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போட்டேன். ஓகேவா, ஸோ இந்த ட்ரேட்னா நான் எதுக்கு போடுறேன், எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் $10 போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட்டு, ஆனால் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் போட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதை நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா $7,000 கைஸ். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $700. ஸோ அக்கௌண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா $7,000. நம்ம $7,000 ரீச் பண்ணிட்டா நம்ம பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதாவது நம்ம ப்ராஃபிட் மட்டும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா $700 பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் எப்போ ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியலனா எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா கூட நான் அதுக்குன்னு தனியாக கூட ஒரு வீடியோவாகவே நான் மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ மணி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ வேணுன்னா சொல்லுங்கள், அதுவுமே மேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம $200 பார்த்தீங்கன்னா பிக் ட்ரேட் போட்டோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹை கன்ஃபர்மேஷன் வந்ததுனால நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $400 பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். வைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சில ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 50-50 கன்ஃபர்மேஷன் வந்த இதுலேயும் நான் எடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ அது எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $50 பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 70% எனக்கு வின் ஆகும்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் போட்டேன். வைக்கும். ஸோ வெயிட் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, ஸோ நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டில் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதே அசட்லேயே திரும்பி பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ USDயில் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போடுறீங்க, ஒரு $100 அப் ட்ரேட் போடுறீங்க, அது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நீங்கள் $200 திருப்பி அப் ட்ரேட்னா போடாதீங்க. ஓகேவா, ஸோ மார்டிங்கல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்ல வருது என்னென்னா அசட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எல்லா அசட்ஸ்லையும் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஆல் அசட்ஸ் நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜிலாம் ஆல் அசட்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு அசட்டில் லாஸ் ஆனால் நீங்கள் வேறு அசட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ இதுதான் என்னோட இது. ஓகேவா, ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நானும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன். ஓகேவா, ஸோ எப்போ நீங்கள் ஒரு அசட்டை லாஸ் பண்ணாலும் உடனே அந்த அசட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட சொல்ல அந்த அசட்டை அப்படியே ஒரு வேறு 2-3 அசட்டில் ட்ரேட் பண்ணிட்டு திருப்பியும் அகைன் வந்து பண்ணி பாருங்கள். அகைன்மே லாஸ் ஆனால் அந்த அசட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுவாங்க கைஸ். ஓகேவா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் கேபிட்டலுக்கு ஏற்ற மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலுக்கு ஏற்ற ஒரு கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் மாறும். ஓகேவா, ஸோ மணி மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன சில பேருக்கு பிகினர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு $200 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்ட்லேருந்து $200 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இன்னும் ஒரு 500 நம்ம பண்ணிட்டா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ $30 பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போங்க கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குச்சு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் $60 பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போட்டேன். ஸோ இது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, நான் சொல்ல வருது நீங்கள் எவ்வளோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும்னா இந்த மாதிரி வீடியோஸ்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் நான் இந்த மாதிரி ட்ரேட்னா எப்படி எடுக்கிறேன், எதனால் இந்த ட்ரேட், இந்த என்ட்ரி எப்படி கிடச்சிது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ அதனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா,
ஸோ பாருங்கள் இப்போ எனக்கு அந்த அசெட்டில் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா அசெட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, நான் சொல்ல மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அசெட் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் ஒரு ட்ரேட் வந்தேன். ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அங்கே லாஸ் ஆனது அப்படியே கவர் பண்ணி ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அகைன்மே பார்த்தீங்கன்னா வேறு அசெட்டுக்கு போயிட்டோம். ஓகேவா, ஸோ வேறு அசெட் போய் யூஎஸ்டி பிஆர்எல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் ஏன் இப்போ அமௌண்ட்டை குறைக்கிறேன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு கன்ஃபர்மேஷனும் தெரியும். ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அசெட்டில் லாஸ் ஆனால் நான் சேஞ்ச் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நான் சேஞ்ச் பண்ணாமல் யூஎஸ்டிபிஆர்லேயே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் லோ அமௌண்ட் வச்சு பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே அந்த அசெட்டில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம அதிக அமௌண்ட் வச்சு பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு $300 லாஸ் ஆகிடுச்சு யூஎஸ்டிபிஆரில். ஸோ அதனால் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்து $200 பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டால் அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே சிஹெச்எஃப் ஜேபிஐ ஓடிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு $200 போட்டேன். ஸோ இதுவுமே நம்மளுக்கு இங்கே லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால் இங்கே ஒரு சூப்பரான எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் ஒரு மோர் தென் 85% பார்த்தீங்கன்னா இது எனக்கு வின் ஆகும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நான் அப்ட்ரேட் போட்டு நான் லாஸை கவர் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா, இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $150 இன்னும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டா நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு $450 $500 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $50 பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டேன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில். ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா மேக்ஸிமம் நான் எடுத்த ட்ரேடில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் தான் ப்ராஃபிட் வந்துருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க கைஸ். ஓகே, ஸோ நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நான் மேக்ஸிமம் லாஸ் பண்ணதுன்னா அது ஃப்ரைடே மட்டும்தான். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 டேயில் மட்டுமே நான் ஒரு $20,000 பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் மட்டும் லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வால்டைலாக இருக்கும். ஓகேவா, ஸோ கோடெக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் வால்டைலாக தான் இருக்கும் ஃப்ரைடே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் ஃப்ரைடேயில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான். ஓகேவா, ஸோ நான் என்னன்னைக்கு ட்ரேட் பண்ண மாட்டேன்னா ஃப்ரைடே அண்ட் சண்டே. ஓகே, ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வால்டைலாக இருக்கிறனால நான் ஃப்ரைடே பண்ண மாட்டேன். அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போவேன். ஓகேவா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சண்டேவும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 2 டே மட்டும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பண்ணுறது தவிர்த்துக்கோங்க கைஸ். ஓகே, ஏன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வால்டைலாக இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் என்னோடய லாஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடே தான் லாஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஒரு 90% பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடே தான் லாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகேவா, ஸோ அதனால் நீங்களும் ஃப்ரைடே பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா, ஸோ இன்னும் கொஞ்சம் தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் பாருங்கள். ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $6,900 பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு $40. ஓகே, ஸோ இன்னும் ஒரு $40 பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா போதும். நம்ம பார்த்தீங்கன்னா $7,000 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அதாவது நம்ம $700 ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு $20 போட்டேன் டவுன் ட்ரேடு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தாங்க கைஸ். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பொறுமையாகவே பண்ணலாம். ஓகேவா, ஸோ எப்போ நம்மளுக்கு டார்கெட் கிட்ட வந்துட்டாலும் நான் சொல்ல வர்றது என்னென்னா அமௌண்ட்டை குறைச்சி பெட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அமௌண்ட்டை கம்மியாக பெட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதான் நம்மளுக்கு ரிஸ்க்கும் கம்மி. ஓகேவா, ஸோ நான் எப்போ பண்ணாலுமே அமௌண்ட்டை கம்மி பண்ணி தான் பண்ணுவேன். டார்கெட் பக்கத்தில் வந்துருச்சுனாலே நான் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கம்மி பண்ணிப்பேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $30 லாஸ் ஆனதுனால நான் அகைன் பார்த்தீங்கன்னா $40 வச்சு அப்ட்ரேட் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரேட் ப்ராஃபிட் வந்தால் மேக்ஸிமம் நம்ம ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு $3. ஓகேவா, ஸோ இன்னும் ஒரு $3 இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம $5 பெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ $5 பெட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் போடுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இன்னும் ஒரு $8 வந்துருச்சுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த அசெட்டில் லாஸ் ஆனனால ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பண்ணேன். ஸோ இது நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ எப்போ ரீஃபண்ட் ஆனாலும் நீங்கள் அசெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் ரீஃபண்ட் வந்தாலும் நீங்கள் அசெட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அது சொல்ல மறந்துட்டேன். ரீஃபண்ட் ஆனால் என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க. ஓகேவா, ஸோ சொல்லிட்டேன். ஸோ ரீஃபண்ட் ஆனாலுமே நீங்கள் அசெட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பிஆர்எல்க்கு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு வின் ஆகும்னு தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். ஓகேவா, ஸோ இன்னுமே ஒரு $2 இருக்குது. ஸோ அது நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகேவா,
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தாங்க கைஸ். ஓகேவா. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா $7,000 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு $700 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா $700 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இது ஒரு ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா $700 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணால் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. ஸோ நேரம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.